அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைய பார்க்க போகிற பேப்பரானது 3ஆம் தவணை பரீட்சை 2020ஆம் ஆண்டான் பேப்பர். அதாவது வலய கல்வி அலுவலகம் கிளிநொச்சி. நான் இவ்வளவு ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணி இந்த வீடியோவை போகிறேன். மறக்காம ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம். நான் உங்கள் HT லிட்டில் மாஸ்டர். ஞாயிற்று தொகுதியில் உயிரினங்கள் வாழ்கின்ற கோள் எது? ஞாயிற்று தொகுதியில் உயிரினங்கள் வாழ்கிற கோள் என்னென்னா, இப்போ நாங்கள் வாழ்கிற கோள் புவி. அப்போ இதுதான் சரியான விடை. ஆனால் இப்பொழுதும் ஆராய்ச்சியாளர்கள் என்ன செய்கிறாங்கன்னா தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. வேறு என்ன கோளில் உயிரினங்கள் இருக்கா. ஆனால் இன்னும் வரைக்கும் அதுக்கான விடைகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் செவ்வாயில் அந்த நாங்கள் உயிர் வாழ்கிறதுக்கான சாத்தியம் கொஞ்சம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் எங்களுக்கு இப்போதைக்கு சரியாக இருக்கிற விட வந்தது புவி. சரியா? அடுத்த ஞாயிற்று தொகுதியில் மிகப்பெரிய கோளா கருதப்படுவது எது? ஞாயிற்று தொகுதியில மிகப்பெரிய கோளா கருதப்படுவது என்னண்டா சனியா, சூரியனா, வியாழனா, புதனாண்டு பாக்கீங்க. இதுல சனி என்னது பெரிய கோள் இல்லை. ஆனா சூரியன் எல்லாரும் பெருசு, அதுதானே 99.86% இருக்குன்னு யோசிச்சீங்கடா. அது ஒரு பிள்ளையான பதில். ஏண்டா சூரியன் ஒரு கோள் அல்ல, அது ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் தான் எங்களுக்கு ஒளிந்து வெளிச்சத்தை தருது. அப்ப இதுல எங்களுக்கு புதன் என்ன இருக்கிறதுல மிகவும் சிறிய கோள். அப்ப இந்த விடையும் வர. அப்ப உங்களுக்கு சரியான விடையா வர போறது வியாழன். சரியா? புறக்கோள்களில் ஒன்றாக அமைவது புதன், வியாழன், புவி, செவ்வாய். இப்ப ஃபர்ஸ்ட் நாங்க எடுத்துக்கொண்டோம்டா, ஒரு கோள்ல ஒரு இடையக்க ஒரு எரிகல் வலயம் என்று சொல்லி ஒன்று இருக்கு. அப்ப இங்கால ஒரு சூரியன், இங்கால எரிகல் வலயம். அப்ப அந்த எரிகல் வலயத்துக்கு அங்கால இருக்கிற கோள்கள் என்னன்னு நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். அதான் இதுல ஒரு கேள்வி. ஆனால் இந்த எரிகல் வலயத்துக்கு முற்பட்ட கோள்களையும் எரிகல் வலயத்துக்கு அப்பாற்பட்ட கோள்களையும் 2 பேரால சொல்லுவோம். அகக்கோள்கள், புறக்கோள்கள். அந்த அகக்கோள்கள் புறக்கோள்கள்ல எங்களுக்கு 2லையும் பாதிப்புகள் ஏற்படும். பாதிப்பு என்னென்னண்டா, ஃபர்ஸ்ட் நாங்க பாதிப்பை பார்த்தோம்டா, அகக்கோள்ல இருக்கிறதுக்கு எரிகல் வலயத்துல இருந்து வர எரிகற்கள் இங்க பூமியையோ அல்லது சூரியனையோ, சூரியனுக்கு இடையில தானே இருக்கு. அப்ப பூமிய, மற்றது புதன, வெள்ளிய, செவ்வாய என்பதை தாக்கும். இதே அங்கால அப்பாற்பட்ட கோள்கள் என்ன மிகவும் குளிரா இருக்கும். அந்த கோளே உறை நிலையில தான் இருக்கும். அப்படிப்பட்ட கோள்கள் தான் இந்த புறக்கோள்கள். அதுல ஒன்றா இருக்கிறது தான் இந்த வியாழன். சரியா? சரியான விடையது வியாழன். அப்புறம் புவியின் மொத்த மேற்பரப்பளவு யாது? 410 மில்லியன் சதுர கிலோமீட்டர், 510 மில்லியன் சதுர கிலோமீட்டர், 520 மில்லியன் சதுர கிலோமீட்டர், 510 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இதுல எங்களுக்கு 2 விட சரியா வருது. பாருங்க, 510 மில்லியன் சதுர கிலோமீட்டரை 2 தரம் போட்டிருக்கிறாங்க. இதுல எந்த வித மாற்றம் இல்லை. அப்ப இல்ல எங்களுக்கு ஏதாவது ஒரு விடைக்கு போடலாம். அப்ப நாங்க 2 விடைக்கும் ஒரு டாக் பண்ணி விடுவோம். சரியா? தெற்காசியாவில் மிகப்பெரிய நாடாக கருதப்படுவது எது? தெற்காசிய நாட்டுல மிகப்பெரிய நாட்டா கருதப்படுவது உங்களுக்கு இந்தியா தான். சரியா? இந்தியா. ஏண்டா இப்ப இலங்கை ஒரு குட்டி நாடு, அது ஒரு தீவு. இங்க பங்களாதேஷ், பாகிஸ்தான் என்ன ஒரு அளவான நாடுகள். ஆனா இந்தியா தான் இருக்கிறதுல மிகப்பெரிய நாடு. சரியா? அடுத்து புவியின் மத்திய கோட்டு விட்டம் 12756 ஆகும். புவியின் மத்திய கோட்டு விட்டம் 12756 தான். அப்ப இது எங்களுக்கு என்ன செய்ய போகுது? சரி, நான் ஒரு டிராவிங் மாதிரி கிரியேட்
அதுக்கு பிறகு இலங்கையின் 150,000 தேசப்படங்களின் எண்ணிக்கை எத்தனையாகும் எண்ணிக்கை வந்து எங்களுக்கு புல ஏண்டா தேசப்படங்களோட எண்ணிக்கை வந்து எங்களுக்கு 92 150,000 என்ற தேசப்படங்கள் இந்த கேள்வியே ஃபர்ஸ்ட் புல இங்கால வந்து எங்களுக்கு 92 ஆகும்னு வந்திருக்கணும். ஆனா அந்த கேள்வியில அப்படி தெரியல. அப்ப இந்த கேள்வியை வந்து நாங்க புள்ளைன்னு எடுத்துக்கொள்வோம். ஏண்டா தேசப்படங்களோட எண்ணிக்கை வந்து 92. ஆனா இதுல அப்படி தெரியல. இலங்கையின் 150,000 என்ற படத்துல வந்து எங்களுக்கு 92 படம் இருக்கு. அந்த 92 படத்தையும் சேர்த்தாதான் எங்களுக்கு வந்து ஒரு முழு நாட்டின் 150,000 என்ற அந்த ஒரு இடவிலக்கத்துல வந்து எங்களுக்கு கிடைக்கப்படும். சரியா? அடுத்தது இமயமலை தொடரில் மங்கோலிய இன பழங்குடியினர் வாழ்கின்றனர். சரியா? இதுல வந்து 180 பாய் நெடுங்கோடு என அழைக்கப்படுகின்றது. என்னது அழைக்கப்படுகின்றது? கிரீன்விச் கோடா? இல்ல ஏண்டா அது சர்வதேச திகதிக் கோடு. ஆனா இல்ல 180 பாய கோட்டுக்கே எங்களுக்கு வந்து கிரீன்விச் கோடுன்னு சொல்லியிருக்கு. கிரீன்விச் கோடு வந்து இப்படி நடுவால கிரீன்விச் என்ற நகரத்தை வந்து ஊடர்த்து செல்வதன் காரணமாகத்தான் அது கிரீன்விச் என்ற பெயர் கிடைக்கப்பெற்றது. ஆனா இதே இப்போ சர்வதேச திகதிக் கோட்டை பார்த்தோம்னா அது இங்கால ஏண்டா இங்க இடைக்குள்ள கொஞ்சம் நாடுகள் இருக்கு. அப்ப இந்த நாடுகளை வந்து அந்த கோடு ஊடர்த்து சென்றுச்சுண்டா அதுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். சரியா? அதன் காரணமாக எப்பவுமே சர்வதேச திகதிக் கோடு வந்து கோணலா இருக்கு. எங்களுக்கு இந்த கேள்விக்கான விடை வந்து பிள்ளை. இமயமலை தொடரில் மங்கோலிய இன பழங்குடியினர் வாழ்கின்றனர். இங்க வந்து இமயமலை தொடர்ல மங்கோலிய இன பழங்குடியினர் வாழ்கின்றனர் என்றது சரியான விடைதான் எங்களுக்கு. சரியா? ஏண்டா எப்பவுமே மங்கோலிய இனத்தவர்கள் வந்து வாழ்றினம் தான். அப்ப அது வந்து எங்களுக்கு சரியான விடையாத்தான் வரப்போகுது. அடுத்த சமவெளி கோடுகளின் இடைவெளி 100 மீட்டர் ஆகும். சமவெளி கோட்டு இந்த இடைவெளி வந்து 100 மீட்டர். அப்ப இது வந்து விட வந்து எங்களுக்கு என்னவா வரப்போகுது? சரியா வரப்போதா? இல்ல. புலையா வரப்போதா? இல்ல. அப்ப என்ன விடைன்னு பார்த்தோம்டா இதுக்கு பிழை. சரியா? ஏண்டா தேசப்படங்களில் பொதுவாக 20 மீட்டர் என குறிப்பிடப்படுகின்றது. சரியா? இது வந்து உங்களுக்கு பிழை. அடுத்த வியாழன் வந்து எங்க இணைய போகுது? மிகப்பெரிய கோளுக்கு வந்து இணைய போகுது. சரியா? அடுத்த 1980ஆம் ஆண்டு நில அளவை திணைக்களம் 150,000 என்ற மெட்ரிக் டன் அளவு வரைபடங்களை அறிமுகப்படுத்திய காலம். சரியா? அப்ப நில அளவை திணைக்களம். அடுத்த தொலைநோக்கு கருவியை கண்டுபிடித்தது கலிலியோ கலிலி. சரியா? அடுத்த பாகிஸ்தான் அந்த இந்துகுஷ் மலையை வந்து கொண்டிருக்கு. அடுத்த மலைச்சிகரம் எவரெஸ்ட் மலைச்சிகரம். சரியா? இங்கால அடுத்த கிழக்கிலிருந்து மேற்கா சுழரும் கோள் என்ன விட? வெள்ளி. சரியா? பிறகு நான் எழுதல. அப்ப இதுல வந்து எங்களுக்கு வெள்ளி என்ற விடை வந்து வரும். அதுக்கப்புறம் இஸ்லாமாபாத் என்ற நகரம் வந்து எங்க அமைஞ்சிருக்கு? பாகிஸ்தான் நாட்டுல வந்து தலைநகரமா வந்து அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? தென்னாசியாவின் வடக்கு எல்லையாகும். எது வடக்கு எல்லைண்டா? இமயமலை தொடர். அடுத்தது இல் சூரியன் கடற்கோட்டில் உச்சம் கொடுக்கின்றது ஜூன் 21. சரியா? அடுத்த தென்னாசியாவில் கடற்கரையோரத்தை கொண்டிருக்காத நாடு எது? நேபாளம் பூட்டானம். அப்ப இல்ல எங்களுக்கு தந்திருக்கிற விட எது? நேபாளம். அதுக்கப்புறம் பாகிஸ்தான் இந்த இதுக்கு வரும். ஓகேவா? இத்துடன் எனது வீடியோவை முடிச்சு கொள்றேன். செகண்ட் பார்ட் இந்த முறை கட்டாயம் வரும். நான் இத்துடன் இந்த வீடியோ முடிச்சு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நான் உங்கள் கலையன்மன் தஷ்டிதன். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்தாங்களுக்கு நன்றி. மறக்காம சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணுங்க.